அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் வாழ்வின் இனிய காலை வணக்கம். இன்று 13/4/2024 பங்குனி மாதம் 31 சனிக்கிழமை. பஞ்சமி திதி 12/4 வரை, அதற்கு மேல் சஷ்டி திதி, மிருகசீரிஷ நட்சத்திரம். ராகுகாலம் 9லிருந்து 10 வரைக்கும், யமகண்டம் 1:30லிருந்து 3 வரைக்கும். நல்ல நேரம் காலை 7:30 to 8:30, சாயங்காலம் 4:30 to 5:30. அதே மாதிரி சந்திராஷ்டமம் மத்தியானம் 12:44 வரை துலா ராசிக்காரங்க, அதற்கு மேலே விருச்சிக ராசிக்காரங்க. அதே மாதிரி போடக்கூடிய கலர் ப்ளூ அண்ட் பிளாக், போடக்கூடாதது வெள்ளை. அதே மாதிரி சாப்பிடக்கூடியது துவரம் பருப்பில் செஞ்சது, டால் பருப்பு அல்லது சாம்பார், எதுனாலும் பரவாயில்லை. இப்பொழுது ஜோதிடத்தை பற்றி சில குறிப்புகளை பார்த்துவிட்டு ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இப்பொழுது தனுசு ராசியை பற்றி, தனுசு லக்கணத்தில் பிறந்தவங்களோட அமைப்பை பற்றி பார்க்கலாம். இந்த தனுசு எப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு சம்மந்தப்பட்ட தனுசு லக்கணத்தில் குரு அம்சம் இல்லையா, குரு ஆட்சி பெறுது இல்லையா. அப்போ இவங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓரளவு ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டாக இருந்துக்கிட்டு இருப்பாங்க. கிராஸ் ரூட்டில் போகிற இது தெரியாது. இது ஜென்ரலாக சொல்லக்கூடியது தான். இந்த தனுசு எப்படின்னா ஆண் ராசி, ஆண் பெண்ணுன்னு சொல்ல முடியாது, ஆண் ராசி. அதே மாதிரி அதை நெருப்பு ராசின்னு சொல்லுவாங்க, ஃபயரி. அதாவது மேசம், சிம்மம், தனுசு, இந்த மூணுமே நெருப்பு ராசி, ஃபயரி சைனை சேர்ந்தவை. இவங்க எப்படின்னா, இந்த லக்கணத்தில் பிறந்தவங்க உண்மை நேர்மை மிக்கவர்கள். ஸோ அதனால் இவங்க முன்னேற்றத்துக்கு கொஞ்சம் டிலே ஆகும். எவனா குறுக்கு வழியில் போகணும்னு நினைக்க மாட்டாங்க. அதே மாதிரி வெளிப்படையானவர் தான். பெரியவர்கள் மட்டுமின்றி தன்னோட சின்ன வயசில் உள்ளவங்களுக்கு கூட மரியாதை கொடுக்கக்கூடாது, அவங்க சொல்லதை கேட்பாங்க. ஆமாம். அதே மாதிரி தம் விரோதிகளை வெல்லும் ஆற்றல் கூட இவங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்கு. இவங்க ஃபயர் சைன் இல்லையா, எப்போவுமே ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியவங்க, ஆராய்ச்சியாளர்கள், ஆராய்ச்சி மனப்பான்மை இருந்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி புத்திசாலி. அதே மாதிரி தாம் வேலையிலும் தாம் பணத்துலேயும் ரொம்ப கண்டிப்பு. ஆமாம், நல்லா ஜாலியாக பேசுவாங்க, வைப்பாங்க. பண விஷயத்தில் ரொம்ப கராராக இருப்பாங்க. ஏன்னா குரு தான் தனக்காரகன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக இருந்தால் தானே காசு சேரும் அது. அதே மாதிரி பிறரை கெடுக்கக்கூடிய எண்ணம்லாம், அதாவது பொறாமை, துரோகம், வஞ்சகம், அந்த மாதிரிப்பட்ட மென்டாலிட்டி கிடையாது. குடும்பத்தில் ரொம்ப அதிக பற்று உடையவங்களாக இருப்பாங்க. அதே மாதிரி பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும், இல்லைன்னா அதனால் பல சிக்கல்களுக்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அதே மாதிரி திரண்ட புஜங்களும் நீண்ட கழுத்தும் முகமும் உடையவங்களாக இருந்துக்கிட்டு இருப்பாங்க. பலசாலி. அதே மாதிரி ரொம்ப உற்சாகம், ரொம்ப ஆக்டிவேட் இருப்பாங்க, மற்றவங்கள உற்சாகப்படுத்துவாங்க. இவங்களாம் எப்பவும் உற்சாகமாக தான் இருந்துக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி கொஞ்சம் பேராசை, நம்ம அதிகம் சம்பாதிக்கணும், அதிகம் செய்யணும்னு பேராசை உடையவர் தான். இருந்தாலும் அப்பாவோட பொருளை அற்பமாக நினைப்பார். அதாவது தான் முயற்சி பண்ணி தன்னோட உழைப்பினால் வரணும்னு நினைப்பாங்களே விட, அப்பாவோட சொத்து, தாத்தாவோட சொத்து, அதை வச்சு மேலே வரணும்னு நினைக்க அவங்களாம் அற்பமாக நினைப்பாங்க. பாராட்டப்பட வேண்டிய விஷயம் அது. ஆமாம். அதே சமயத்தில் கவிஞர்கள், கற்பனா சக்தி ஜாஸ்தி. இவரோட அப்பியரன்ஸில் ஒரு அட்ராக்ஷன், ஒரு வசீகரமான தோற்றம், ஒரு பெரிய மனுஷன் தோரணையும் தெரியும். பெரும்பாலும் இவங்களுக்கு ஆடை ஆபரணம் பொருள்லாம் ஆட்டோமேட்டிக்காகவே இருந்துக்கிட்டு இருக்கும். ஓகே. ஸோ இப்போது நம்ம 12 ராசி பலன்கள் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த ராசி பலன் நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுடையதாக இருந்தால் நண்பர்களே கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்யவும், லைக் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். நிகழ்ச்சிக்குள் செல்வோம். முதலில் மேசராசி. கணவன் மனைவியிடையே சிறு பிரச்சனைன்னா தகராறுலாம் ஒன்றும் கிடையாது. சிச்சுவேஷன், ஏதாவது அவங்க ஏதோ ரிலேஷன் வீட்டுக்கு போயிருக்கலாம், அல்லது நீங்கள் உங்கள் ரிலேஷன் வீட்டுக்கு போனால் ஏதோ ஒரு காரணனால சின்ன பிரிவு. ஆமாம், கோயிலுக்கு போயிட்டு வரலாம்னு நினைக்கிறீங்க. அதாவது தேவையான செலவுக தான், ஆனால் அதிகம் செலவாகுது. வியாபாரம் செய்கிறவங்களுக்கு அந்த கடன் போய்கிட்டு இருந்தால் கூட வியாபாரம் நல்லபடியாக நடக்கிறது. கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப் ஓகே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அடுத்து ரிஷபராசி. உடல்நிலை கொஞ்சம் டல்லாக இருந்துக்கிட்டு இருக்குது. நண்பர்கள் அவங்கள பார்க்க முடியல, கொஞ்சம் தூரத்தில் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. கோபம், செலவு ரெண்டுமே லாபம் ப்ளஸ் செலவு.
சரிசமமாக இருக்குது. எவ்வளோ வருவோ அவ்வளவும் செலவாகிட்டு தான் இருந்துக்கிட்டு இருக்குது. ரியல் எஸ்டேட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில் உள்ளவங்களுக்கு புதிய ஆர்டரு கிடைக்கிது. ஆமாம், உங்களுக்கு வந்து நம்பிக்கை மாத்திரம் போகிறதில்ல, அது மிக முக்கியம். அது வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, அதனால் நீங்கள் சாதிப்பீங்க. அடுத்து மிதுன ராசி. நட்பு வட்டாரம் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க மூலமாக உங்களுக்கு லாபம் கூட கிடைக்குது. தொழிலில் சில பல பிரச்சனைகள் இருந்தால் கூட ஓரளவு நல்லபடியாக தான் போய்கிட்டு இருக்குது. அதே மாதிரி கோவிலுக்கு செல்வது மாத்திரம் விட்டுறாதங்க. ஏன்னா கடவுளோட அருள் உங்களுக்கு ரொம்ப உதவியாக சப்போர்ட்டிவாக இருந்து கொண்டு இருக்கிறது. ஸோ அதனால் வந்து கோயிலுக்கு போகிறதை நீங்கள் விட வேண்டாம், தவிர்க்க வேண்டாம். அடுத்து கடகராசி. கடவுள் அவரோட அருள்னால் ஒரு நல்ல வேலை கிடச்சிக்கிடுது. குடும்பத்தோட கோயிலுக்கு போயிட்டு வரலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. அம்மா அப்பா ஹெல்த் இஷ்யூஸ் ஒன்றும் கிடையாது, ஓரளவு நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. விவசாய தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல மாற்றம் வரப்போகுது. அதனால் வந்து உற்சாகமாக இருங்க. கடனை பற்றி கவலை வேண்டாம். ஆமாம், அது உங்களோட அண்டர் கண்ட்ரோல் தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அடுத்து சிம்மராசி. அதாவது வந்து உங்களோட வயதானவர்களுக்கு உங்களோட பிள்ளை உங்களை நல்லபடி பார்த்துக்கொள்கிறாங்க. அதனால் வந்து மனம் அமைதி சந்தோஷமாக இருந்துக்கிட்டு இருக்குது. பாடி ஹெல்த்து கூட உடல்நிலை கூட நல்லா தான் இருந்துக்கிட்டு இருக்குது. மத்தியானம் வரைக்கும் சின்ன சின்ன பிரச்சனை இருந்தது, அது கூட விலகிறது. தேவைப்பட்ட பணம் வந்து சேர்கிறது. அதனால் வந்து தொழிலில் வந்து கொஞ்சம் இன்வால்மெண்ட்டு கம்மியாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆமாம், அந்த மாதிரி அந்த தொழிலில் வந்து அந்த இன்வால்மெண்ட்டை வந்து குறைத்து கொள்ள வேண்டாம். அடுத்து கன்னியாராசி. அம்மாவோட சின்ன கருத்து வேறுபாடு, வாகனமும் கொண்டு உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருக்குது. வீட்டிற்குள்ளே செல்லுறதுக்கு உள்ளே நுழையிறதுக்கே மனசு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போய்கிட்டு இருக்குது. ஆமாம், அந்த வீட்டு வாடகை, அந்த தோட்டத்தை குத்தகைக்கு விட்ட பணம், இந்த மாதிரி பட்டதெல்லாம் வருதுக்கு கொஞ்சம் தாமதமாகிட்டு இருந்துக்கிட்டு இருக்கு. மாணவங்களுக்கு கூட கல்வியில் அவ்வளவு இன்ட்ரெஸ்ட்டு இல்லை. ஆனால் வந்து எப்படின்னா அது எப்படியோ போய்கிட்டு இருக்குது, எதையுமே கண்டுகொள்ளாமல் அப்படியே போய்கிட்டு இருக்கிறீங்க. துளாராசி. மனதைரியம் மாத்திரம் உங்களை விட்டு போகிறதில்ல, அதே போல் முயற்சியையும் கைவிடுவதில்லை. ஓகே, உத்தியோக முயற்சி கொஞ்சம் அது கிடைக்கிறது, வெற்றி அடைகிறதுக்கு கொஞ்சம் தாமதமாகிறது. நல்ல கம்பெனியாக காத்திருந்துக்கிட்டு இருக்கிறீங்க. எதிர்ப்பு கூட உங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. சந்திராஷ்டம நாளுங்கனால மனசு சற்று குழப்பமாக இருக்கும், அவ்வளோதான். அடுத்து விருச்சிக ராசி. கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியறதில்ல. ஆயினும் வந்து யாரும் உங்களை பற்றி தப்பாக நினைக்கிறதில்ல, உங்களோட ப்ளஸ்ஸே அதுதான். அவருக்கு ஏதோ நேரம் சரியில்லை, அது இருக்க வர வேண்டியது வரல போலுக்குன்னு அவங்களே சமாதானம் சொல்லிக்கிறாங்க. உங்களை பற்றி ஒன்றும் தப்பாக நினைக்கிறதில்ல. அதே மாதிரி வந்து குடும்பம் பிரச்சனை இல்லாமல் சுமூகமாக தான் போய்கிட்டு இருக்குது. காதலி அல்லது மனைவியோட சின்ன பிரயாணம் அமைகிறது. இன்றைய பொழுது நன்றாகவே கழிகிறது. அடுத்து தனுசு ராசி. உடல் ஆரோக்கியம் வந்து நல்லா இருந்துக்கிட்டு இருக்குது. அம்மாவுக்கு கூட ஹெல்த்து நல்லா இருந்துக்கிட்டு இருக்குது. வாகனத்தை வந்து சர்வீஸ் பண்ணுறீங்க. விவசாயம் செய்கிறவங்களுக்கு வந்து பூர்வாங்க வேலையில் ஈடுபட ஆரம்பிக்கிறீர்கள். ஓகே, பணவரத்து ஓகே, பரவாயில்லை ரகம். அடுத்து மகர ராசி. தொழில் மீதான உங்களது முயற்சி வந்து வெற்றி பெறுகிறது. நினைத்ததை போலவே எல்லாமே நல்லபடியாகவே கரெக்டாக நடந்து போய்கிட்டு இருக்குது. அம்மா வந்து நீங்கள் எதை செஞ்சாலும் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு பர்டிகுலராக ரயில்வே, இன்சூரன்ஸு, அந்த கேஸ் கம்பெனி, இந்த மாதிரிப்பட்ட துறையில் உள்ளவங்களுக்கு ப்ரமோஷன்கள் கிடைக்கிறது. கும்பராசி. ஜென்மசனி நடக்கிறதுனால கொஞ்சம் சோம்பல்தனம் கொஞ்சம் அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்கு. காரணம் இல்லாமல் நீண்ட நாளாக வேலை செய்ய இடத்த விட்டுட்டு வேறு இடத்துக்கு மாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை. மாறிக்கோங்க, அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செட் ஆகிடுவீங்க. பேச்சை மட்டும் கம்மி பண்ணிக்கோங்க. அடுத்து மீன ராசி. மனக்குழப்பமெல்லாம் தீர்ந்து போதுப்பா, நல்லாவே இருக்கிறீங்க. ஆமாம், எக்ஸ்ட்ரா பணம் தொழில் மூலம் வர்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு கிடைச்சிக்கிட்டு இருக்குது. பட் எல்லாமே போராடி தான் சாதிக்கணும், அதை மறந்துடாதாங்க. புதிய தொழில் எல்லாம் சற்று பின்னால் செல்கிறது. கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிறது ஆரம்பிச்சுக்கலாம், ஒன்றும் அர்ஜென்ட் பட வேண்டாம். எதுவுமே ஏம்னா அந்த 7 நாட்டு சனி கால குரு மாறுறதுக்கு உண்டான பீரியடில் அங்கிட்டும் இல்லாமல் இங்கிட்டும் இல்லாமல் இருக்கிறதுனால எதுவுமே வந்து ரொம்ப தீவிரமாக முயற்சி எடுக்கணும், ரிலாக்ஸாக பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து இன்னும் 40 நாளைக்குள்ளே ஏதாவது ஒன்று ஆரம்பிக்க வேண்டிய சூழ்நிலை வரும்.
வாய்ப்பு தானாக வரும், அதை கட்டியாக பிடிச்சிக்கோங்க. ஸோ நேயர்களே, அன்பர்களே, 12 ராசிக்குண்டான பலன்களை பார்த்தோம். இனி மீண்டும் நாளை உங்களை சந்திப்போம். உங்கள் பாலு.